இன்னைக்கு நமக்கு ஸ்விஃப்ட் டிசைர் டூரஸ் 2 கார் வந்து ஃபுல் ஃபிட்டிங் வந்திருக்கு. என்னென்ன ஃபிட்டிங்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். கார் ஆக்சசரிஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே பண்ண போகிறோம். இந்த காரில் ஒரு ஆண்ட்ராய்டு ஆடியோ நார்மலாக பண்ண போகிறோம். இந்த காரு ஒரு பேஸ் மாடல் கார். இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே வராது. இந்த காரில் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு ஆடியோ வந்து நம்ம நீட்டாக ஃபிட் பண்ணிட்டோம். 4 டோர் ஸ்பீக்கர் வந்து ஃபிட் பண்ணிட்டோம். ரிவர்ஸ் கேமரா ஏஹெச்டி ஃபிட் பண்ணியிருக்கோம். ஃப்ளோர் லேமினேஷன், சீட் கவர், ஆம்ரெஸ்ட், சன் ஃபிலிம், ரியர் பம்பர் எல்லா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்குமே நம்ம பண்ணியிருக்கோம். லெக் ரூம் லைட் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றா நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இந்த காரில் ஆண்ட்ராய்டு ஆடியோ வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா 232 ஒரிஜினல் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பென்ட்ரைவ், ப்ளூடூத், எஃப்எம், ஆக்ஸு, ரிவர்ஸ் கேமரா சப்போர்ட் பண்ணோம். ரிவர்ஸ் கேமராவும் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். ஏஹெச்டி கேமரா இந்த காரில் வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். சப்வூஃபர் வேணாலும் நம்ம பின்னாடி ஃபியூச்சரில் வந்து நம்ம இந்த காரில் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து டோட்டலாக எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சீட் கவர்ஸ் வந்து டோட்டலாக ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இந்த காரில் வந்து நம்ம கஸ்டமர் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ட்ரைவ் பண்ணணுங்கிறதுக்கு வேண்டி இந்த காரில் வந்து ஆம்ரெஸ்ட் வராது. நம்ம இந்த காருக்கு வந்து ஆம்ரெஸ்ட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆம்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கலரில் வரும். டேனு, பிளாக்கு, பீச் அப்படி 3 கலரில் வந்து வரும். இந்த காரில் வந்து நம்ம பிளாக் கலர் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்டன் டைப்பில் வரும். கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். ரொம்ப விலை கம்மி எடுத்து நம்ம பண்ணுறதில்ல. எந்த ப்ராடக்ட்டுமே நம்ம கம்மியான ரேட்டில் பண்ணுறதில்ல. எல்லாமே கொஞ்சம் நல்லதாக கம்மியாக வர்ற மாதிரி, அமௌண்ட்டும் கம்மியாக இருக்கணும், கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கணும். ரொம்ப மட்டமானது பண்ணுறதில்ல. இந்த உட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைகளே ஏறி நீங்கள் உட்காந்து ட்ரைவ் பண்ணலாம். அந்தளவுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸ்டோரேஜோடு உங்களுக்கு வந்துடும் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து சன் கண்ட்ரோல் ஃபிலிம் வந்து கேர்வேர் பிராண்டில் வந்து நம்ம 50% ஷேடில் வந்து நம்ம இந்த காரில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். சன் கண்ட்ரோல் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு 1500 நம்ம ஃபிலிம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக போகும்போது நல்லாயிருக்கும். பிராண்டும் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு காருக்கு வந்து நம்ம ஃபிட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆடியோ செட்டப் தான் நம்ம பண்ண போகிறோம். செட்டு பார்த்தீங்கன்னா ஜெரான் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து நம்ம 60 வாட்ஸில் ஒரு ஆண்ட்ராய்டு ஆடியோவும் 4 டோர் ஸ்பீக்கர் வந்து ஜேபிஎல்லும் நம்ம இந்த காரில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஜேபிஎல் ஒரிஜினல் மட்டும் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதில் காப்பியெல்லாம் வருது, அதெல்லாம் நம்ம பண்ணுறதில்ல. காப்பி ப்ராடக்ட் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம சேலும் கிடையாது, ஃபிட்டிங்கும் கிடையாது. நம்ம ஒரிஜினல் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். அந்த காரில் பீச் கலர் ஃப்ளோர் லேமினேஷன் பண்ணோம். இந்த காரில் பிளாக் கலர் லேமினேஷன் பண்ணுறோம். சீட் கவரும் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த காருக்கு வந்து ஒரிஜினல் ஒயர் எதுவுமே நம்ம கட் பண்ண மாட்டோம். சாக்கெட் டு சாக்கெட் போட்டு தான் நம்ம பண்ணுவோம். நீங்கள் பாருங்கள், அந்த ஒரிஜினல் வண்டியில் இருக்கக்கூடிய சாக்கெட்டில் வந்து நம்ம சாக்கெட் ஜாயின் பண்ணிடுவோம். ஆண்டனா பின்னும் வந்து அதே மாதிரி கனெக்டரு ஆப்போசிட்டில் ஜாயிண்ட் பண்ணால் ஒர்க் ஆயிரும். எந்த ஒயருமே நம்ம தொடவே மாட்டோம். ஒரு 2 நிமிஷத்தில் அந்த ஒர்க்கே முடிஞ்சிடும் உங்களுக்கு, சாக்கெட் ஒர்க்கு. இந்த காரில் வந்து ஜெரான் செட்டு தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இந்த ஆண்ட்ராய்டு நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பேனல் போட்டு தான் நம்ம ஃபிட் பண்ணணும். இந்த செட்டு வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு வேறு கார் வாங்குறீங்கனாலும் அந்த கார்லேயும் போட்டுக்கலாம். அல்டோ வாங்கினாலும் போட்டுக்கலாம், இன்னோவா கிறிஸ்டா வாங்கினாலும் போட்டுக்கலாம். எந்த கார் வேணாலும் போட்டுக்கலாம். அந்த பேனல் மட்டும் சேஞ்ச் ஆகும். பேனலும் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் குவாலிட்டியான பேனல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப பிளாஸ்டிக் வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஒரு ஃபினிஷிங் இல்லாமல். அந்த மாதிரி பேனல் யூஸ் பண்ணுறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு நல்லது தான் பண்ணிகிட்ருக்கோம். நல்லது ஏன் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா அதிகமான கம்ப்ளைண்ட் வரும். விலை கம்மி எடுக்கும்போது கம்ப்ளைண்ட் வரும். கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணுறதுக்கே நமக்கு நேரம் கரெக்டாக இருக்கும். அதனால் போடும்போதே நல்லதாக போட்டுட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.